தேவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீரூற்றுக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்தேத்துங்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். மெழுகுதிரிகளை ஏற்றிக்கொள்ளலாம். நாம் திருமுழுக்கு பெற்றபோது நம் பெற்றோர், ஞான பெற்றோர் நம் சார்பாக நம்புகிறேன், விசுவசிக்கிறேன், விட்டுவிடுகிறேன் என்றெல்லாம் சொன்னார்கள். இப்போது உயிர்த்த ஆண்டவரின் மகிமையில் இருக்கிறோம். எனவே நாம் இப்போது விவரம் தெரிந்து ஒருமையிலே தனிப்பட்ட முறையில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு மெழுகுதிரிகளை கைகளில் வைத்துக்கொண்டு நம்புகிறேன் என்றும் விட்டுவிடுகிறேன் என்றும் பதில் சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் மெழுகுதிரிகளை ஏற்றிக்கொள்ளலாம். முடிந்த மட்டும் எழுந்து நின்று இந்த வழிபாட்டில் பங்கெடுக்க அன்போடு உங்களை அழைக்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் இவ்வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்க திருஅவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது புதுப்பிப்போம். எனவே கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? விட்டுவிடுகிறேன். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாதிருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? விட்டுவிடுகிறேன். பாவத்துக்கு காரணரும் தலைவனுமாகிய சாத்தானை நீங்கள் விட்டுவிடுகிறீர்களா? விட்டுவிடுகிறேன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாய கடவுளை நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறோமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் நமக்கு புது பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வல்ல தந்தையுமாகிய கடவுளே தமது அருளால் நாம் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென். இப்போது அர்ச்சிக்கப்பட்ட தீர்த்தம் உங்கள் மீது தெளிக்கப்படுகிறது. நீங்கள் நிற்கிற இடத்திலேயே இருக்கலாம். அருள் பணியாளர்கள் வந்து உங்கள் மீது தீர்த்தம் தெளிப்பார்கள். வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே மீட்பினை பெற்று கூறுவர். அல்லேலூயா. 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 ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றுமாகவும்
புறமிருந்து கோவிலின் வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்தது அவர்கள் யாவருமே மீட்பினை பெற்று கூறுவர் அல்லேலூயா. 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 ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றுமாகவும். கோவிலின் வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்தது அவர்கள் யாவருமே மீட்பினை பெற்று கூறுவர் அல்லேலூயா. அல்லேலூயா. நம் தேவைகளை மன்றாட்டுக்களாக நம்பிக்கையோடு எழுப்பக்கூடிய நேரம் இது. ஆண்டவருடைய அருளால் நாம் நிரப்பப்பட நம் மன்றாட்டுக்களை இப்போது இறைவனை பார்த்து எழுப்புவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர் மற்றும் இறை மக்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சான்றாக அவர்களது இறைப்பணி அமைய உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கேட்டருளும். இயற்கையின் வழியாக தம்மை வெளிப்படுத்திய இறைவா, நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள இயற்கை வளங்களை பேணி காத்து அவற்றின் வழியாக நீர் வெளிப்படுத்தும் அன்பினை உணர்ந்து கொள்ளும் இறைஞானத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கேட்டருளும். வழிநடத்தும் வல்லலே எம் இறைவா, எமது பங்கில் உள்ள அனைத்து இளைஞர்களையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பின்பற்றி உண்மையின் ஒளியில் நடந்து உமக்கும் பெரியவர்களுக்கும் உகந்த பிள்ளைகளாக வாழ தேவையான இறை ஞானத்தை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, அன்றாட வாழ்வில் அடிப்படை உரிமை கூட கிடைக்காமல் துன்புறும் மக்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களின் குடும்ப தலைவராக நீர் இருந்து அரசியல், சமூக, பொருளாதார நலனில் அவர்கள் முன்னேற்றம் காண வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே,
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாக ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். என் பெயரில் கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாக்குறுதி தந்த ஆண்டவர் அனைத்தையும் பெற்றுத் தருவதற்கு நமக்காக இருக்கிறார். என்றென்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மீட்புக்காக உமது திருமகனை இந்த உலகுக்கு அனுப்பி அவர் உயிர்த்தெழுந்து உமது வலப்பக்கத்தில் விற்றிருக்கிறார். நாங்கள் உயிர்த்தெழுந்த மக்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக இறை குழுமத்திலும் எங்கள் உள்ளங்களில் எழுப்பியிருக்கக்கூடிய தேவைகளுக்கு நீர் செவிசாயும். நாங்கள் என்றும் உமக்கு சாட்சியாய் வாழ்ந்து இந்த உலகை நன்மைகளால் நிரப்பும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மெழுகுதிரிகளை அணைத்துவிட்டு அமர்ந்து காணிக்கை பாடலை பாடி இறை அருளை வேண்டுவோம். கொண்டு வந்தேன் இறைவா தனிவுடன் ஏற்றருள்வார். என்னிடம் உள்ளதெல்லாம் இறைவா உனக்கென தருகின்றேன். காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா தனிவுடன் ஏற்றருள்வார். என்னிடம் உள்ளதெல்லாம் இறைவா உனக்கென தருகின்றேன். இதை ஏற்பாய் இறைவா, திருப்பலிதனில் ஏற்பாய். இதை முழுவதும் உமந்தளித்தேன். காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா தனிவுடன் ஏற்றருள்வார். கொண்டு வந்தே மலர் போல் மனம் வீச, கொண்டு வந்தே மலர் போல் மனம் வீச, கனிகள் கொண்டு வந்தே கனி போல் சுவை கொடுத்த, என்னையே கொண்டு வந்தே என்னையே கொண்டு வந்தே. ஏற்றருள்வாய் இறைவா, காணிக்கை கொண்டு வந்தே இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய். என்னிடம் உள்ளதெல்லாம் இறைவா உனக்கென தருகின்றேன். ஏற்பாய் இறைவா, திருப்பலிதனில் ஏற்பாய். என்னை முழுவதும் உமந்தளித்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான எப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதருக்கு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளோடு இவர்களுடைய மன்றாட்டுக்களையும் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா மறை நிகழ்வுகளால் தொடங்க பெற்றவை உமது செயலாற்றலால்
எங்களுக்கு நிறைவாழ்வின் அருமருந்தாய் அமைவனவாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான இரவில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சி புகழ்ந்து பாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. நற்கருணை மன்றாட்டு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுடைய புனிதர்களுடைய பரிந்துரையோடு விண்ணக ஆசரை பெற்று உயிர்த்தெழுந்த மக்களாக மகிழ்வோடும் வாழ்வின் நம்பிக்கையோடும் பயணிக்க இந்த மன்றாட்டோடு இணைந்து ஜெபிப்போம். ஆகவே கனிவு மிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலி பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கி உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனிதமிக்க கத்தோலிக்க திரு அவைக்காக நாங்கள் இவற்றை முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தி அருளும். உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் ஆயர் ஆனந்தத்துக்காகவும் திருத்தூதர் வழியாக வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமடியார்களாகி எங்களையும் இன்றைய பலியை பங்கெடுத்து இறையருளை வேண்டக்கூடிய மக்கள் எல்லாரையும் நீரே ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறைப்பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கிற எங்களையும் தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகிய உமக்கு
இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகிறார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிக்குரிய மரியாவையும், அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பு, திருத்துதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், தோமா, யாக்கோப்பு, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளீட்டஸ், கிளமெண்ட், சிக்ஸ்துஸ், கொர்னெலியுஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிறிசோனுக்குஸ், ஜான், பால், கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகிறோம். இவர்களுடைய பேறு பயன்களாலும் வேண்டுதல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை உளம் கனிந்து ஏற்றருளும். பாவங்கள் அனைத்திலிருந்தும் அவர்களுக்கு மன்னிப்பு அளித்து தண்ணீராலும் தூய ஆவியாராலும் அவர்கள் மறுபிறப்பு அடைய திருவுளமானி அவர்களுக்காக இப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் வாழ்நாட்கள் உமது அமைதியை தந்தருளும். மேலும் முடிவில்லா தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்ற உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிடும். இறைவா, இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்தருளும். இவ்வாறு உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாகவும் இது மாறுவதாக. அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவன் தாம் தந்தையும் ஆகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களும் ஆகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம்.
நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பழிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்டோக்கி அருளும். நீதிமானாகிய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை கூறும் மெல்கிசதேக்கு உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பழிப்பொருளாகவும் ஏற்றருளும். எல்லாமல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இப்பழி பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பிடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லாம் விண்ணக ஆசியும் அருளையும் நிறைவாக பொழிந்தருள செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்கள் முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவரும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டுமென இறைஞ்சி மன்றாடுகிறோம். பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, புனித அருளானந்தர் ஆகியோருடன் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கு பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று, மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்பொழுதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்படையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணித்து மன்றாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கியவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றோர். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்தில் நற்கருணை வழங்க அருள் பணியாளர்களும் அருள் சகோதரர்களும் அருள் சகோதரிகளும் வருவார்கள். ஆங்காங்கு வரிசையாக வந்து பக்தியோடு இந்த திருப்பந்தியில் பங்கெடுக்க அன்போடு உங்களை அழைக்கிறோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவல் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவல் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே.
ஜீவதேவனை தேடுவாரோ நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே மரித்தவர் மாத்திலே ஜீவதேவனை தேடுவாரோ நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரிசல் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே மரணமுன் கூரெங்கே பாதாளமுன் ஜெயமெங்கே சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம் மரணமும் கூரெங்கே பாதாளமும் ஜெயமெங்கே சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரிசில் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம் எக்காலம் தொழிற்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்று காத்துக் கொள்வோம் எக்காலம் தொழிற்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரிசில் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே உயிர்த்த ஆண்டவர் இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவருடைய பெருவிழா வழிபாட்டு கொண்டாட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்த ஆண்டவரின் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர். கொஞ்சம் நல்ல சத்தமாக பதில் சொல்லுங்களேன். ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர். கொஞ்சம் சத்தமாக கைதட்டுங்க எல்லாரும் சேர்ந்து. எல்லாரும் வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் சத்தமாக கைதட்டினா தான் கொஞ்சம் உற்சாகம் வரும். இல்லைன்னா இங்கேயே தூங்கிட்டீங்கன்னா இதுக்கு மேலே எங்களால் உங்களை பாதுகாக்க முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டு இந்த தவக்கால தயாரிப்பும் இந்த புனித வார கொண்டாட்டமும் இறையருளால் இதுவரை மிக மிக சிறப்பாகவே நடந்திருக்கிறது. தொடங்கிய நாள் முதல் இன்று வரை நாம் எடுத்த எல்லா முயற்சிகளிலும் கடவுளுடைய உடனிருப்பை உணர்ந்திருக்கிறோம், மகிழ்ந்திருக்கிறோம், கடவுளை புகழுகிறோம். உயிர் தாண்டவர் இந்த உயிர்ப்பு காலகட்டத்தில் நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் நம்மோடு இருக்க இறைவனை வேண்டுவோம். இந்த நல்ல நாளில் இந்த 3 நாட்களும் நம்மோடு இருந்து நமக்காக வழிபாடுகளில் உதவி, நல்ல செய்திகளை வழங்கி, பலி நிறைவேற்றி, பாவ சங்கீர்த்தனம், ஒப்புரவு அருள் அடையாளமெல்லாம் பெற நமக்கு பல வகையில் உதவியாயிருந்தவர் நம் சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் பணிபுரிகிற மறைமாவட்ட ஆயர் இல்ல மறைமாவட்ட செயலர், சான்சலர் என்று அழைப்பார்கள். மறைமாவட்ட மாவட்ட செயலர் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த 3 நாட்களும் இங்கு வந்து நம்மோடு இருந்திருக்கிறார்கள், நமக்கு உதவி இருக்கிறார்கள். அவர் பெயர் அருள் பணியாளர் மரிய டெல்லஸ். அழைப்பை ஏற்று நமக்கு உதவிய, நமக்காய் இறைவேண்டல் செய்த அருள் பணியாளர் மரிய டெல்லஸ் அவர்களுக்கு
மொத்தமாக கைதட்டி நம்முடைய பாராட்டை, வாழ்த்தை, நன்றியை அன்போடு தெரிவிப்போம். ஆண்டுதோறும் படித்து கொண்டிருக்கிற அருள் சகோதரர்கள் நமக்கு வந்து உதவுகிறார்கள். கடந்த ஆண்டு 2 சகோதரர்கள் வந்தார்கள். இந்த ஆண்டும் இறையியல் படித்து கொண்டிருக்கிற சகோதரர் ஒருவரும், மெய்யியல் படித்து கொண்டிருக்கிற சகோதரர் ஒருவரும் வந்திருக்கிறார்கள். ஒருத்தர் பார்த்தா உங்களை பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கிறார். சகோதரர் லீமன் இசையில் அதிக ஆர்வம் உள்ளவர், ஃப்ளூட் வாசிக்கிறவர். இசை இறைவனை புகழ, இசையால் இறைவனோடு இணைந்திருக்க உதவுகிறவர். முதல் ஆண்டு இறையியல் படித்து முடித்திருக்கிறார். விடுமுறை கால பணிக்காக, 1 வார பணிக்காக நமக்கு உதவியாக வந்திருக்கிறார். நமக்கு பல வகையில் உதவி இருக்கிறார். அவரும் இந்த பணியினால் பலன் பெறுகிறார். சகோதரர் லீமன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்தை, பாராட்டை, நன்றியை அன்போடு தெரிவிப்போம். இன்னொரு சகோதரர் செபா அவர்களும் இந்த 1 வார காலமாக நம்மோடு இருந்து இறைப்பணி ஆற்ற உதவி இருக்கிறார். அவர் மெய்யியல் படித்து களப்பணி, ஓராண்டு களப்பணிக்காக செல்ல இருக்கிறார். அவர் இன்னும் வளர, இன்னும் முன்னேற, அவருடைய பணியில் இறைவன் துணை இருக்க அவருக்கும் வரம் வேண்டி, இறை ஆசியை வேண்டி, வாழ்த்து சொல்லி நன்றி கூறி அவரையும் பாராட்டுவோம். கடந்த ஆண்டு நம்மோடு நம்முடைய பங்கில் 6 மாத காலம் பணிபுரிந்து மைசூரில் இப்போது முதல் ஆண்டு இறையியல் முடித்திருக்கிற நம்முடைய சகோதரர் அந்தோணிசாமி விடுமுறைக்கு வந்தவர். உங்களையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, நமக்கு பணிபுரியணும், சேவை செய்யணும் என்பதற்காக நம்முடைய அழைப்பை ஏற்று அன்போடு வந்திருக்கிறார். அவரையும் நன்றியோடு பாராட்டி அவர்களுக்கு பணிகளுக்கு நன்றி சொல்லி கரவொலி எழுப்பி நன்றியை சொல்லிக் கொள்ளுவோம். நம்முடைய பணிகளெல்லாம் எப்போதும் சிறக்க கோவில் பணிகள், வழிபாட்டு பணிகள், இவற்றுக்காக உதவக்கூடியோர் கோவில் பணியாளர்கள். நான் சொல்ல வேண்டுமென்றால் திரு அந்தோணி, திரு ரவி, கோவிலில் ஜெபம் சொல்லி நமக்காக உதவுகிற திரு ஆபிரகாம், என் அன்பு பீட பணியாளர்கள், இவர்கள் எல்லாரையும் ஆண்டுதோறும் நமக்கு உதவுகிறவர்கள். இந்த உயிர்ப்பு காலகட்டத்தில் ஒரே ஓட்டமும் நடையுமா பல பணிகளை மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். கோவில் பணியாளர்கள், பீட பணியாளர்களுக்கு நம்முடைய நன்றியை, பாராட்டை, வாழ்த்தை அன்போடு தெரிவிக்கிறோம். வழிபாடுகள் சிறப்புற அமைய எப்போதும் நமக்கு உதவுகிறவர்கள் நம்முடைய பாடகர் குழுவினர். நல்ல பாடல்களை ஆண்டுதோறும் உற்சாகத்தோடு பாடி நம்மையும் இணைந்து பாட வைத்து வழிபாட்டுக்கு மெருகூட்டக்கூடிய பாடகர் குழுவினர். அதை வழிநடத்துகிற திரு அந்தோணிதாஸ் ஆசிரியர், இசை மீட்டுகிற தம்பி ரிச்சி, இன்னும் பாடல் குழுவில் இருக்கிற எல்லாருக்கும் நம்முடைய நன்றியை, பாராட்டை, வாழ்த்தை சொல்லுகிறோம். நம் பங்கில் பணிபுரிகிற அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள் எப்போதும் நமக்கு உதவியாயிருக்கிறார்கள். கல்வி பணி, ஆன்மீக பணி, இந்த ஒட்டுமொத்த பகுதியின் வளர்ச்சிக்காக பல பணிகளை முன்னெடுக்கிறார்கள். நம் பங்கு பணிகளிலும் ஈடுபடுகிறார்கள். சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாருக்கும் நன்றியும் பாராட்டும் வாழ்த்தும். நமக்கு எப்போதும் உதவுகிற திரு பிரபு மற்றும் குழுவினர். பிரபு ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஆளுப்படியே இருக்கிறார். அவருடைய நல்ல மனது, திறந்த மனது, தாராள மனது, அவரோடு உடன் பணிபுரிகிற பணியாளர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்தையும் சொல்லுகிறோம். நம்முடைய பங்கு அருள்பணி பேரவை உறுப்பினர்கள், ஏறக்குறைய எல்லா உறுப்பினர்களும், ஆனால் என்னோடு தொடர்ந்து நெருங்கி நிர்வாக பணிகளை செய்கிற நிர்வாக குழுவினர் 4 திரு அகஸ்டின், திரு ராபர்ட், திரு சேவியர், திரு சார்ல்ஸ், இவர்கள் 4 தான் பல பணிகளை செய்கிறார்கள். உங்களை பல பேரை இந்தந்த பணிகளை செய்யலாம் என்று வழி நடத்துகிறார்கள். இந்த உயிர்ப்பு நிகழ்வை ஏற்பாடு செய்வது, முத்தி செய்கிற போது அதற்கான ஏற்பாடுகளை செய்வது, இன்னும் என்னவெல்லாம் இந்த வளாகத்துக்கு தேவையோ எல்லாவற்றையும் செய்வது, நாற்காலிகளை ஒழுங்குபடுத்துவது, தண்ணீர் ஏற்பாடு செய்வது, இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய பங்குக்குரிய சிறப்பே பொதுநிலையினுடைய ஈடுபாடு. நீங்கள் தாராளமாக வந்து சேவை செய்கிறீர்கள், பணி செய்கிறீர்கள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறீர்கள். உங்களில் பலர் என்னிடம் சொல்வது, என் பேரெல்லாம் கோயிலில் சொல்ல வேணாம், ஆனால் என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள், நான் கட்டாயம் செய்கிறேன் என்று பலரும் பல நேரம் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய பிறரன்பு பணிக்காக உங்களை மனமாற பாராட்டுகிறேன்.
என்னோடு இணைந்து உழைக்கிற எல்லா பங்கு அருள்பணி பேரவையினருக்கும், குறிப்பாக நிர்வாக குழுவில் இருக்கிற அந்த நால்வருக்கும் மனமார்ந்த நன்றியை, பாராட்டை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பங்கில் இருக்கிற பணிக்குழுக்கள், மரியாயின் சேனை உறுப்பினர்கள், வின்சென்ட் தே பவுல் சபையினர், நற்செய்தி பணியாளர்கள், மறைக்கல்வி பணிக்குழு, இன்னும் பல்வேறு பணிகளில் இருக்கிற எல்லா உள்ளங்களும் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை தன்னார்வமாக தாங்களே முன் சில பணிகளை சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லா பணிக்குழு உறுப்பினர்களுக்கும், அவர்களை ஒருங்கிணைக்கிற பொறுப்பாளர்களுக்கும், தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை, பாராட்டை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கிளை கிராமங்களிலிருந்து வந்திருப்போர், இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறேன். கிளை கிராமங்களிலிருந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் பத்திரமாக உங்கள் வீடுகளுக்கு திரும்பி செல்ல வேண்டும். இரவு நேரம் வந்திருக்கிற கிளை கிராம இறை மக்கள், பொறுப்பாளர்கள், அழைத்து கொண்டு வந்தவர்கள், வாகனங்களில் வந்தவர்கள் அத்துணை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை, பாராட்டை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பெரிய வியாழக்கிழமையன்று கோவிலில் அருமையான ஒரு மாற்றுப்பீடம். அது மாற்றுப்பீடம் அல்ல, இறைவனை நாம் இன்னொரு அனுபவத்தோடு பார்க்கிற பீடம். அழகாக பார்ப்பதற்கு உள்ளத்தில் ஆர்வத்தை, நம்பிக்கையை கொடையாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு உருவாக்கி கொடுத்த திரு பெனடிக்ட், திரு பென்னா அவர்களுக்கும், அவர்களது குழுவினர்களுக்கும், அவரோடு இணைந்து உழைத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் பாராட்டையும் வாழ்த்தையும் அன்போடு தெரிவிக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் நம்முடைய செய்திகளை உலகத்துக்கு எடுத்து செல்கிறார்கள். பல நேரங்களில் நமக்கு அவர்களே தன்னார்வமாக உழைக்கிறார்கள், ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். அவர்களுக்கும், வளாகத்தை தூய்மைப்படுத்த தூய்மை பணியாளர்கள், சுகாதார பணியாளர்களுக்கும், காவல்துறை அன்பர்கள் நமக்கு உதவியாயிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நமது நன்றியையும் பாராட்டையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பர்களே, நான் அடிக்கடி சொல்லி இப்போ நல்ல பழக்கமாகவே வந்துருச்சு. என்ன பழக்கம்? முடிஞ்ச உடனே ஆளுக்கு ஒரு சேர் எடுக்கணும், அப்படி அடுக்கணும், கோவிலை ஒட்டி அப்படி வரிசையாக அடுக்கி வச்சுட்டு போயிடணும். நாம் எந்த பணியாளர்களையும் எந்த வேலையாளையும் நம்ம பங்குல வைக்கிறதில்ல. நான் தான் வேலையாள். நீங்கள் செய்யலைன்னா அந்த வேலையை நான் தான் செய்யணும். இதை இப்போது பார்க்கிறேன். அண்மை காலத்தில் எல்லாரும் ஆர்வமாக செய்கிறீர்கள். அதான் முக்கியமான பணி. அதைத்தான் சிறப்பாய் செய்ய வேண்டும். நம்ம கோவில் சேர் ஒரு 150 சேர் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும், என்ன கலர்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அப்படியே அழகாக அடுக்கி வழிபாடு முடிந்தவுடன் கோவிலுக்கு உள்ளே வைத்துவிட்டு, நான் வெளியிலிருந்து உதவியாக பெற்றிருக்கிற நாற்காலிகளை ஆங்காங்கு யாராவது செய்வாங்கன்னு எப்போதும் நினைக்க வேணாம். இது நம்ம பங்கு, நம்ம வீடு, நம்ம கோவில், நம்ம தான் செய்யணும் என்று ஆளுக்கு ஒரு நாற்காலி எடுத்தால் அது நலமாயிருக்கும். இக்காலத்தில் மிக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை எல்லாம் மனதார பாராட்டுகிறேன். அர்ச்சிக்கப்பட்ட தீர்த்தம் தேவைக்கு அதிகமாகவே நிறைய இருக்கு. போன வருஷம்லாம் எடுத்த பிற்பாடு 2 கேனில் மீதி இருந்தது. எனவே கொஞ்சம் பொறுமையாக இருந்து, முதலில் வெளியூரிலிருந்து வந்திருக்கிற நபர்கள் அந்த தீர்த்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதன் பிறகு எல்லாருமே பெற்று செல்லலாம். முடிந்த மட்டும் எத்துணை பேரை சந்திக்க முடியுமோ அத்துணை பேரை சந்தித்து உயிர்த்த ஆண்டவரின் வாழ்த்துக்களை நீங்களும் பரிமாறிக்கொள்ளுங்கள். பெரியவங்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அது நலமாயிருக்கும். அப்படிப்பட்ட பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்திட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காலை 8 மணி திருப்பலி நடைபெறாது. மாலை 6:15 மணி ஞாயிறு திருப்பலி நன்றிப்பலியாக நடைபெறும். விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். எழுந்து நிற்போம், இறைவனுக்கு நன்றி கூறுவோம். பலி நிறைவேறுகிற போது இந்த காலகட்டத்தில் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று என்று சொல்லுகிற போது 3 முறை அல்லேலூயா கீதம் பாடுவோம். நீங்களும் பதில் மொழியாக தொடர்ந்து பாடி இப்பாஸ்கு காலத்தில் இறையருளை தொடர்ந்து பெற அன்போடு உங்களை அழைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு அரிய வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். எளிய அழைப்பை கொடுத்து என்னை 3 நாள் மீண்டும் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு குறும்படத்தில் இருந்த அனுபவத்தை கொடுத்த 2 சகோதர குறுக்குகளுக்கும், அதுபோல தம்பி கிரிதரன் அவர்களுக்கும், அதோடு துணை செய்யக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் இதை நிறைந்த நன்றிகள். இனிமேலும் உங்கள் பங்கையும் என்னுடைய அன்றாட ஜெபத்தில் இணைத்துக் கொள்கிறேன். இதுவரை 127 பங்கு வந்திருக்கிறது. உங்கள் பங்கையும், தமிழகத்தில் நான் சென்று வந்த பங்குகள், உங்கள் பங்கையும் இணைத்துக் கொள்கிறேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நன்றியோடு மன்றாடுவோம்.
ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு பாஸ்கா அருள் அடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிக்காக தலைவணங்கி இறைவனை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் எங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிரால் நிரப்பி என்றும் வழி நடத்துவாராக. இறைவனின் அன்பில் உயிர்த்த மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடகர் குழுவின் கடைசி உயிர்ப்பு பாடல். நாற்காலிகளை அடுக்கி வைத்துக் கொண்டே இந்த பாடலில் பங்கெடுப்போம்.